சென்னை வேளச்சேரி தனியார் வங்கியில் 1.25 கிலோ தங்கம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தனியார் வங்கியின் முன்னாள் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய எஸ்டிசி வங்கி கிளையில் கடந்த 5ஆம் தேதி கணக்கு தொடங்க வந்ததாக கூறி பர்தா அணிந்து வந்த ஒரு பெண், அந்த பெண் இட்டு சென்ற பேக்கில் கிட்டத்தட்ட 1.25 கிலோ தங்கம் இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தங்கத்தின் பின்னணி குறித்து வேளச்சேரி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வங்கியில் முன்னாள் மேலாளராக பணியிருந்த அந்த அந்த பத்மபிரியா என்ற அந்த பெண் லாக்கரில் வாடிக்கையாளர் பாதுகாப்பாக வைத்திருந்த 240 கிராம் தங்க நகையை திருடிய வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் முன்னாள் வங்கி மேலாளர் பத்மபிரியாவை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 2 லாக்கரில் திருடியதும், ஒரு லாக்கரில் திருடிய வழக்கில் சிறை சென்று வெளியே வந்து ஒரு வாரம் ஆன நிலையில் 2வது லாக்கரில் திருடியதை கண்டுபிடித்து அதற்கு ஒரு புகார் அளித்துவிடப் போகிறார்கள் என்ற அச்சத்தில் 2வது லாக்கரில் திருடிய 1.25 கிலோ தங்கத்தை பிஸ்கட்டில் கட்டி உள்ளிட்ட நகைகளை வருதான் என்ற தன்னுடைய அடையாளத்தை மறைத்து வங்கி லாக்கரில் திருடிய தங்கத்தை வங்கியை விட்டு சென்றதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் முன்னாள் வங்கி மேலாளர் வாடிக்கையாளர் லாக்கரில் திருடியது குறித்தும் இன்னும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத நிலையில் போலீசார் கைதான முன்னாள் வங்கி மேலாளர் பத்மபிரியா மீது வழக்கு பதிவு செய்யாமல் தற்போது காத்திருக்கின்றனர். பெண் வாடிக்கையாளர் ஒருவர் வங்கியில் மறந்து 1.25 கிலோ தங்கத்தை வைத்து விட்டதாக சென்று பார்க்கப்பட்ட நிலையில் முன்னாள் வங்கி மேலாளர் அந்த லாக்கரில் இது போன்ற நகையை திருடி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இது தொடர்பான இந்த 1.25 கிலோ தங்கம் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்படாத நிலையில் இதை எப்படி எந்த கோணத்தில் விசாரிப்பது என்பது குறித்து வேளச்சேரி போலீசார் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர். சென்னை வேளச்சேரி தனியார் வங்கியில் 1.25 கிலோ தங்கம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தனியார் வங்கியின் முன்னாள் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய எஸ்டிசி வங்கி கிளையில் கடந்த 5ஆம் தேதி கணக்கு தொடங்க வந்ததாக கூறி பர்தா அணிந்து வந்த ஒரு பெண், அந்த பெண் இட்டு சென்ற பேக்கில் கிட்டத்தட்ட 1.25 கிலோ தங்கம் இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தங்கத்தின் பின்னணி குறித்து வேளச்சேரி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வங்கியில் முன்னாள் மேலாளராக பணியிருந்த அந்த அந்த பத்மபிரியா என்ற அந்த பெண் லாக்கரில் வாடிக்கையாளர் பாதுகாப்பாக வைத்திருந்த 240 கிராம் தங்க நகையை திருடிய வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் முன்னாள் வங்கி மேலாளர் பத்மபிரியாவை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 2 லாக்கரில் திருடியதும், ஒரு லாக்கரில் திருடிய வழக்கில் சிறை சென்று வெளியே வந்து ஒரு வாரம் ஆன நிலையில் 2வது லாக்கரில் திருடியதை கண்டுபிடித்து அதற்கு ஒரு புகார் அளித்துவிடப் போகிறார்கள் என்ற அச்சத்தில் 2வது லாக்கரில் திருடிய 1.25 கிலோ தங்கத்தை பிஸ்கட்டில் கட்டி உள்ளிட்ட நகைகளை வருதான் என்ற தன்னுடைய அடையாளத்தை மறைத்து வங்கி லாக்கரில் திருடிய தங்கத்தை வங்கியை விட்டு சென்றதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் முன்னாள் வங்கி மேலாளர் வாடிக்கையாளர் லாக்கரில் திருடியது குறித்தும் இன்னும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத நிலையில் போலீசார் கைதான முன்னாள் வங்கி மேலாளர் பத்மபிரியா மீது வழக்கு பதிவு செய்யாமல் தற்போது காத்திருக்கின்றனர். பெண் வாடிக்கையாளர் ஒருவர் வங்கியில் மறந்து 1.25 கிலோ தங்கத்தை வைத்து விட்டதாக சென்று பார்க்கப்பட்ட நிலையில் முன்னாள் வங்கி மேலாளர் அந்த லாக்கரில் இது போன்ற நகையை திருடி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இது தொடர்பான இந்த 1.25 கிலோ தங்கம் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்படாத நிலையில் இதை எப்படி எந்த கோணத்தில் விசாரிப்பது என்பது குறித்து வேளச்சேரி போலீசார் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.